ஹலோ சார். சார் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. டின்னருக்கு ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளிகள் கவனிக்கணும். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எதனா கூலோ கஞ்சோ குடிச்சுக்கலாம். ஆனா வந்தவங்க பிக் பாஸ் வீட்ல எவ்வளவு சாப்பாடு இருக்குன்னு உங்களை பெருமையா சொல்லணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை கேட்கிறோம். 1000 தான் கெஸ்ட் வெஜிடேரியன் இருந்தாலும் கூடவே நான் வெஜிடேரியன் ஆப்ஷன் அனுப்புவீங்கன்னு நம்பி நான் கேட்கிறேன். கொஞ்சம் டின்னர் அனுப்பி வெளியே போய் நம்ம என்ன வேணும், நீங்க எங்க என்ன வேணா திட்டுங்க, அது வெளியே தெரியுது, அது வேற ப்ராப்ளம். ஆனா வந்தவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, அது ஒரு விஷயம் இருக்கு. டின்னர் அனுப்புனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க இப்படி கேட்க உரிமையா கேட்டுட்டு இருக்கோம். கூட டெசர்ட்டுக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் கேக் அது ஐபேக்கா கிட்ட திருப்பி கூட கொடுக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு இன்னும் போர் அடிக்கல, அதே ஃபிளேவர் கூட திருப்பி அனுப்பலாம். ஆனா திருப்பி சொல்றோம், வா வா, உனக்கு தான் முக்கியமான விஷயம் கேட்டிருக்கோம். கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. சாருக்கு ஸ்பெஷல் டின்னர் கேட்டுட்டு இருக்கோம் சார்கிட்ட. அப்படி சார் இவ்வளவு திமிர் இருந்தா வேணாம், நாங்களே சொல்றோம். சார் பணிவா கேளு. பணிவுக்கு பேர் போடுவதானே அரோரா. சார் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் கெஸ்ட் வராங்க, ஒரு நிமிஷம். தீபாவளிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தீங்கல்ல, மேரி கிறிஸ்மஸ் என்ன தக்காளி தொக்கா. இது பெரிய கேஸ். அம்மா ஒரு நிமிஷம் வாங்க சார். நாங்க இப்பயும் சொல்றோம், எங்களுக்காக கேட்கல, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் சொல்லிருந்தீங்களே. நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கனாலும் கூடவே நான்வெஜ் ஆப்ஷன் அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். வந்து அம்மா வந்திருக்காங்க. இல்லம்மா சொல்லிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம். நாங்க அம்மாக்காக கேட்கல, கெஸ்டுக்காக கேட்டிருக்கோம். அவங்க பிக் பாஸ் எங்களுக்கு தெரியும், நீங்க எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும். நானும் தெரியும். இது ஒருத்தன் எங்க மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சரத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த தடபடலான விருந்த ஏற்பாடு பண்ணீங்கன்னா அவங்களுக்காக தான், உங்களுக்காக தான், அவங்க உங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் ப்ரூவ் பண்றதுக்காக எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கு? எதுவும் கேட்கவே நான்வெஜ் ஆப்ஷன் சாப்பிட்டாதான் உங்க பெரிய மனசு புரியும். பிக் பாஸ் கிறிஸ்மஸை முன்னிட்டு அந்த ப்ளம் கேக், அப்புறம் அந்த ஸ்பெஷல் டின்னர்